ஹாய், இன்றைக்கி பீட்ரூட்டில் ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பிரியாணிக்கு கீ ரைஸ்க்கெலாம் எங்கள் ஊரில் பண்ணுவாங்க. ஓகே, வில் சி. கிரேட் பண்ணி வச்ச பீட்ரூட் 200 grams, sugar 150 grams, ghee 4 teaspoon, cashew 10, raisins 10 to 15, cardamom powder. கடாயை வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் காயட்டும். இப்போ இதில் ஒரு 10 முந்திரி போல் போட்டுக்கலாம். இதை நல்லா செவக்க வர மாதிரி வறுத்துக்கணும். அதிலே ஒரு 15 திராட்சை போல் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் அதில் போட்டு நெய்யிலே தான் இதை வேக விட போகிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது. பீட்ரூட்டே கொஞ்சம் தண்ணி விடும். ஆக்சுவலாக இதை எங்கள் ஊரில் பிரியாணிக்கு கீ ரைஸ்க்கெலாம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டு இப்போ மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதில் ஒரு 150 grams ஆஃப் சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து 200 கிராம் தான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கு 180 கிராம் நீங்கள் சுகர் போட்டால் போதும். ஏன்னா பீட்ரூட்டுக்கே கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்க வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா பீட்ரூட் வெந்து சுகர் கீ எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சர்விங் பவுலில் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இதில் போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே, இந்த பீட்ரூட் தித்திப்பை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye until my next video.